இந்த நிலையில் தமிழக முதல்வரிடம் இவ்வாறான கோரிக்கைகளை முன்வைப்பது அவசியம்தானா? தமிழகத்திலே தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலிலே அது சாத்தியமா? காங்கிரசினுடைய ஒத்துழைப்போடு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தமிழக அரசு இவ்வாறான தீர்மானங்களை நிறைவேற்றுவது சாத்தியமா? நிறைவேற்ற முடியுமா? அவ்வாறு நிறைவேற்றினாலும் எங்களுடைய மக்களுக்கு நன்மைகள் கிடைக்குமா? தமிழக சட்டசபையிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது என்பதற்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இலங்கை தரப்புகள், இலங்கை அரசு தரப்புகள், படைத்துறை தரப்புகள் ஏற்றுவதற்கான சூழல் இருக்கிறதா? கொஞ்சமாவது யோசிக்க வேண்டும். தளபதி விஜய் நேற்றைய தினம் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருந்த நிலையிலே இலங்கை தமிழ் மக்கள் சார்பிலே, ஈழத்தமிழ் மக்கள் சார்பிலே அவருக்கான வாழ்த்துச் செய்திகளை பல்வேறு தரப்புகளும் அனுப்பி வைத்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது ஒரு நல்ல விடயம், ஒரு சம்பிரதாயம், ஒரு ராஜதந்திர அணுகுமுறை, அல்லது தமிழகத்திற்கும் எங்களுக்கும் இடையிலே உறவுகளை வலுப்படுத்துவதற்கான ஒரு ராஜதந்திர நகர்வு அல்லது தந்திரோபாயம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அது வரவேற்கத்தக்க வேண்டும் விடயம். ஆனால் அதிலே என்ன விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது? அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயத்தினால் எங்களுடைய மக்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு என்ன நன்மை? அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்களால் எங்களுடைய தற்போதைய அரசியல் அபிலாஷைகளை வென்றெடுக்கின்ற பயணத்திற்கு எவ்வாறான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும்? அல்லது 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது உயிரிழந்த மக்களுக்கு அல்லது உயிரிழந்த மக்களுடைய உறவுகளுக்கு எவ்வாறான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தொடர்பிலே நாங்கள் அவதானிக்க வேண்டும். குறிப்பாக பல்வேறு தரப்புகளும் குறித்த வாழ்த்துச் செய்தியை அனுப்பியிருக்கின்ற போதிலும் தமிழ் தேசிய பேரவை, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை, அதேபோன்று தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களினால் அனுப்பி வைக்கப்பட்ட அறிக்கை போன்றவற்றை சொல்லப்பட்ட விடயங்கள் அவதானிக்கப்பட வேண்டியவையாக இருக்கின்றன. இரண்டு பேரும் சொல்லியிருக்கின்ற விடயங்கள் 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற இறுதி யுத்தத்திலே உயிரிழந்த மக்களுக்கு நீதி வேண்டி அந்த உயிரிழப்புகளுக்கு நியாயத்தை பெற்றுக்கொள்ளும் வகையில் சர்வதேச விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஊடாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், அவற்றிற்கான அது தொடர்பிலே தமிழக சட்டசபையிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும், அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்பது. ஏற்கனவே 2013ஆம் ஆண்டு தமிழக சட்டசபையிலே இது தொடர்பான தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அதனால் எங்களுடைய மக்களுக்கு எந்த நன்மைகளும் கிடைக்கவில்லை. அதைவிட நாங்கள் எங்களுடைய வடக்கு மாகாண சபையிலே நூற்றுக்கணக்கான தீர்மானங்களை நிறைவேற்றி வைத்திருக்கின்றோம். அதில் இதுவும் ஒன்று. இதுவரை எந்த நன்மையும் கிடைக்கவில்லை. அது கிடைப்பதற்கான ஏது நிலைகளும் இருப்பதாக தெரியவில்லை. இந்த நிலையில் தமிழக முதல்வரிடம் இவ்வாறான கோரிக்கைகளை முன்வைப்பது அவசியம்தானா? தமிழகத்திலே தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலிலே அது சாத்தியமா? காங்கிரசினுடைய ஒத்துழைப்போடு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தமிழக அரசு இவ்வாறான தீர்மானங்களை நிறைவேற்றுவது சாத்தியமா? நிறைவேற்ற முடியுமா? அவ்வாறு நிறைவேற்றினாலும் எங்களுடைய மக்களுக்கு நன்மைகள் கிடைக்குமா? தமிழக சட்டசபையிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது என்பதற்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இலங்கை தரப்புகள், இலங்கை அரசு தரப்புகள், படைத்துறை தரப்புகள் ஏற்றுவதற்கான சூழல் இருக்கிறதா? கொஞ்சமாவது யோசிக்க வேண்டும். இது தேவைதானா? இவ்வாறான சூழலிலே இவ்வாறான ஒரு அறிக்கை தேவைதானா? எங்களுடைய மக்களுக்கு நன்மையை பெற்றுக்கொள்வது, எங்களுடைய மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்வது தான் இவ்வாறான அறிக்கைகளை வெளிப்படுத்தியவர்களுடைய நோக்கமாக இருந்திருந்தால் இவ்வாறான அறிக்கைகளை வெளியிட்டிருக்க வேண்டும். வெளியிட்ட அறிக்கையில் என்ன விடயங்களை சொல்லியிருக்க வேண்டும்? தமிழக அரசினால் எங்களுடைய மக்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியமான விடயங்களை கோரிக்கைகளாக முன்வைத்திருப்பது தானே ஒரு புத்திசாலியமான நகர்வாக இருக்கும், அறிவுபூர்வமான நடவடிக்கையாக அமையும். இது அவ்வாறு அமைந்ததாக தெரியவில்லை. உண்மையிலேயே இந்த தமிழகத்திலே தமிழகம் இன்று தொழில்துறையிலே பாரிய முன்னேற்றத்தை பெற்றிருக்கின்றது.
அங்கே பல்வேறு பல்கலைக்கழகங்கள், தனியார் பல்கலைக்கழகங்கள், அரச பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதே வேளையிலே இங்கே பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அல்லது பல்கலைக்கழக கல்வியை தொடர முடியாத பலர் புலம்பெயர் நாடுகளுக்கு, பல்வேறு ஐரோப்பிய நாடுகளுக்கும் சென்று கல்விக்காக புலம்பெயர்ந்து செல்கின்றார்கள். அவ்வாறு செல்கின்றவர்கள் அங்கேயே நிரந்தரமாக தங்கிவிடுகிறார்கள். தற்போது தமிழகம் தொழில்துறையிலே முன்னேறிய ஒரு மாநிலமாக காணப்படுகிறது. அங்கே பல்கலைக்கழகங்கள், தனியார் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் பாரிய அளவிலே முன்னேற்றம் அடைந்து காணப்படுகின்றன. அதே வேளையிலே இங்கே நாங்கள் பாரிய பிரச்சனை ஒன்றை எதிர்கொண்டிருக்கின்றோம். அதாவது புலம்பெயர்வு. இளைஞர் யுவதிகள் தொடர்ந்து புலம்பெயர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஏற்கனவே புலம்பெயர்வுகள் காரணமாக நாங்கள் எங்களுடைய மக்கள் தொகையை கணிசமாக இழந்துவிட்டோம். போகிற போக்கை பார்த்தால் இன்னும் சில வருடங்களிலே இலங்கையில் 4வது குடிப்பரம்பலாக நாங்கள் மாறுவதற்கான சூழல் இருக்கின்றது. இலங்கை தமிழர்கள், மன்னிக்கவும், சிங்கள மக்கள், முஸ்லீம்கள், மலையக தமிழ் மக்கள் அடுத்ததாக வருவதற்கான சூழல் இருக்கின்றது, அபாயம் இருக்கின்றது. அதனை தடுத்து நிறுத்த வேண்டிய பாரிய தேவை, கடப்பாடு இருக்கின்றது. இவ்வாறான சூழலிலே தற்போது தமிழகத்திலே ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அரசாங்கத்திடம், தளபதி விஜய் தலைமையிலான அரசாங்கத்திடம் எவ்வாறான கோரிக்கைகளை முன்வைத்திருக்க வேண்டும்? விஜய் தலைமையிலான அரசாங்கத்திடம் வருடந்தோறும் வடக்கு கிழக்கில் இருந்து தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு இத்தனை மாணவர்களை உள்ளீர்ப்பதற்கான வேலை திட்டத்தை செய்து தாருங்கள். தமிழகத்திலே உள்ள தொழில்துறைகளிலே, தொழிற்பேட்டைகளிலே எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பை தாருங்கள், தகுதியானவர்களுக்கு தகுதியான தொழிலை தாருங்கள், அதற்காக கணிசமான இளைஞர்களை உள்வாங்குங்கள் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தால் அது பாரிய நன்மைகளை எங்களுடைய மக்களுக்கு வழங்குவதாக அமைந்திருக்கும். அது வெறும் வேலைவாய்ப்பாகவோ சலுகைகளாகவோ யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அப்படி மதிப்பிடுவார்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு அரசியல் சாணக்கியம் தெரியவில்லை, தந்திரோபாயம் தெரியவில்லை என்றுதான் அர்த்தம். அல்லது அவர்கள் அவ்வாறான சூழல் இங்கே உருவாவதை விரும்பவில்லை என்றுதான் அர்த்தம். தமிழகத்திலே உயர்கல்வி கேட்கக்கூடிய ஒரு சூழலும், கற்ற உயர்கல்விக்கு தகுதியான சம்பளத்துடனான ஒரு வேலை வாய்ப்பும் உருவாக்கப்படுமாக இருந்தால் பெருமளவான இளைஞர் யுவதிகள் புலம்பெயர் நாடுகளுக்கு செல்வதை தவிர்த்து தமிழகத்தோடு தங்களுடைய எதிர்பார்ப்புகளை, அபிலாஷைகளை நிவர்த்தி செய்வதற்கான சூழல் உருவாகும். அதற்குத்தான் முன்னுரிமை அளிப்பார்கள். அவ்வாறு முன்னுரிமை அளிப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு எங்களுடைய மண்ணுக்கும் இடையிலான தொடர்பு நிரந்தரமாக அற்றுப்போவதற்கான சூழல் இல்லாது போகும். கல்வி கற்றுக்கு செல்கின்றவர்களும் தொழிலுக்கு செல்கின்றவர்களும் தங்களுடைய இலக்கை எதிர்பார்ப்பை நிறைவு செய்த பின்னர் தங்களுடைய மண்ணுக்கு மீண்டும் பெறப்போகின்றார்கள். அதனால் எங்களுடைய மக்கள் தொகை பாதுகாக்கப்படும், எங்களுடைய அதிகாரம், அரசியல் அதிகாரம் பாதுகாக்கப்படும். இது தொடர்பிலே யாரும் சிந்திப்பதாக தெரியவில்லை. தற்போதைய சூழலில் அதற்குத்தானே நாங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும். அதே போன்று கடற்தொழிலாளர் பிரச்சனை. இந்திய கடற்தொழிலாளர்களுடைய எல்லை தாண்டிய சட்டவிரோத தொழில்முறை காரணமாக எங்களுடைய வளங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன. எங்களுடைய கடற்தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். அது கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதனை கட்டுப்படுத்துவதற்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய கடற்தொழிலாளர்களும் தமிழக கட்சிகளும் சமரசம் செய்யப்பட வேண்டும் என்ற கருத்து தொடர்ச்சியாக இந்திய மத்திய அரசாங்கத்தினால் வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த காலங்களிலே கடற்தொழில் அமைச்சராக தோழர் டக்ளஸ் தேவானந்தா இருந்தபோது இந்த விடயத்தை பேசுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மத்திய அரசாங்கத்துடைய தலைவர்கள் இதைத்தான் சொல்கிறார்கள். அதில் ஒரு யதார்த்தம் இருக்கின்றது. இந்த சட்டவிரோத தொழில், இலங்கை கடலிலே சட்டவிரோத தொழிலிலே ஈடுபடுகின்ற பெரும்பாலான படகுகள் அங்கே மீன்பிடி தொழிலுக்கு வருகின்ற கடற்தொழிலாளர்களுக்கு சொந்தமானவை அல்ல. அவர்கள் நாட்கூலிகளாக சம்பளத்திற்காக வருகிற அப்பாவி கடற்தொழிலாளர்கள். இந்த படகுகளுடைய சட்டவிரோத கடற்கலன்களுடைய முதலாளிகளாக, வர்த்தகர்களாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி பிரமுகர்களும், அரசியல் கட்சி தலைவர்களும், அரசியல் கட்சிக்கு பணம் வழங்குகின்ற தரப்புகளும், பணம் வழங்குகின்ற முதலாளிகளும், சம்மட்டிகளும் இருக்கின்றார்கள். எனவேதான் இந்த சட்டவிரோத தொழில்முறையை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றது என்ற ஒரு யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான்
இவ்வாறான சூழலிலே தற்போது ஒரு மாற்றம் ஒன்று தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற தரப்பு கடந்த காலங்களிலே இடம்பெற்ற ஊழல், அதிகார துஷ்பிரயோகம் எல்லாவற்றுக்கும் முடிவு கட்டப்படும் என்று சொல்கிறது. ஏதோ ஒரு வகையிலே அதிகார துஷ்பிரயோகமாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல் கட்சிகளுடைய ஆதரவாளர்கள் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி சட்டவிரோத தொழில் முறையிலே ஈடுபடுகிறார்கள் என்றால் அது ஏதோ ஒரு வகையிலே அதிகார துஷ்பிரயோகம் தானே. அதனை கட்டுப்படுத்த வேண்டிய கடப்பாடும் அதிகார துஷ்பிரயோகத்தை நீக்குவோம் என்று வாக்குறுதியை மக்களுக்கு அளித்து வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கின்றது தானே. ஆக அந்த கோரிக்கை இங்கே முன்வைக்கப்பட்டிருக்க வேண்டும். தமிழக மக்கள் மத்தியிலே ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி தமிழக கடற்தொழிலாளர்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு மாற்று தொழில்முறையை ஏற்படுத்தி ஆழ்கடலிலோ அல்லது வேறு தொழில்முறைகளிலோ அவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி அவர்களை அதில் ஈடுபடுத்தி இந்த சட்டவிரோத கடற்தொழில் கலன்களுடைய உரிமையாளர்களிடமிருந்து அவற்றை பிரித்தெடுத்து அல்லது அவர்களிடமிருந்து அவற்றை பறித்தெடுத்து ஒரு சரியான ஒழுங்குபடுத்தல் ஊடாக இந்த கடற்தொழில் செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்துங்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்குமாக இருந்தால் அது ஒரு ஆக்கபூர்வமான நடவடிக்கையாக எங்களுடைய கடற்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்வியலையும் எங்களுடைய கடல் வளங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையாக இருந்திருக்கும். ஆனால் இவ்வாறான எந்த விதமான நடைமுறை சாத்தியமான கோரிக்கைகளும் முன்வைக்காமல் வெறுமனவே சர்வதேச விசாரணை, குற்றவியல் நீதிமன்றம், சட்டசபை தீர்மானம் என்று ஒரு உளுத்துப்போன எந்த வகையிலும் எங்களுடைய மக்களுக்கு பயன்படாத கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது குறித்த அறிக்கைகளை வெளியிட்ட அரசியல் தலைவர்களுக்கு தெரியாத விடயமல்ல. தங்களால் வெளியிடப்படுகின்ற அறிக்கைகள் எந்த வகையிலும் பலனற்றவை, பிரயோசனமற்றவை என்பது தெரியாததல்ல. ஆனால் எங்களுடைய மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை எங்களுடைய மக்களுடைய பலவீனமாக பயன்படுத்தி உணர்ச்சிகளை விதைத்து அரசியல் செய்து பழக்கப்பட்டவர்கள் தங்களுடைய அந்த அரசியல் களம் பாதித்துவிடக்கூடாது, தங்களுடைய அந்த அரசியல் களம் பாதிக்கப்படாமல் முனை மங்காமல், தங்களுக்கு வாய்ப்பான அந்த அரசியல் சூழல் பாதிக்கப்படாமல் முனை மங்காமல் இருப்பதற்கு, அந்த முனை மங்காமல் அந்த அரசியல் சூழலை பாதுகாப்பதற்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற ஆட்சி மாற்றத்தையும் ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஊடகங்களிலே தங்களுடைய இருப்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக யுத்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற அநீதிகளுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக தாங்கள் அர்ப்பணிப்போடு செயற்படுகின்றோம் என்று மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த சந்தர்ப்பத்தையும் அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இதனை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நன்றி.